ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழ் தெரியாத ஊர் அங்கே நம்ம இருக்கோம். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல என்ன மொழி பேசுகிறாங்களோ அதை பேசணும். இல்லைன்னா காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு வராது, நம்மளால் பேச முடியாது அப்படின்னு வார்த்தைகளை மட்டும் சொன்னோன்னா, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாமல் வார்த்தைகள் மட்டும் சொன்னோன்னா கடைசி வரையும் அப்படியே தான் பேசுவோம். ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம சொல்லாமல் அதை சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன், காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மிஷின். அந்த மிஷினை வாங்குறதுக்காக நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீட் கட்டிங் அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் தேவை. இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். எனக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யோசிப்பீங்க, ஐ. தேவை அப்படிங்கிறதுக்கு நீட் நான் கொடுத்துட்டேன். கட்டிங் அப்படின்னா நறுக்கும். இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, எந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஷுவலாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் நீட் கட்டிங் அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அதை வச்சு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து டூ அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதாவது டூ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு உங்களிடம் காய்கறி நறுக்கும் இயந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்கணும். அதே மாதிரி கேன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின், எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் கொடுக்க முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, எந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஐ நீட் கட்டிங், டூ யூ ஹாவ், கேன் யூ கிவ், அடிஷ்னலாக வார்த்தைகள் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஷியோராக உங்களால் இந்த மாதிரி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். I need a vegetable cutting machine. Do you have a vegetable cutting machine? Can you give me a vegetable cutting machine? இதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நீட் கட்டிங் அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருந்தேன். அதை வச்சு இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் தேவை. ஐ நீட் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின். இந்த நீட் அப்படிங்கிற வார்த்தை என்னது? ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. அது ஏன் அந்த இடத்துல வருது? ஏன் ஐ முதல்ல வருது? அதே மாதிரி வெஜிடபிள் கட்டிங் மிஷின் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ஏன் பின்னாடி வருது? இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது வாக்கியத்தின் முதன்மை. நான் இருந்தால் தான் வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வாங்க முடியும். ஓகே, அப்போ அந்த நான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட் அப்படிங்கிறது வேர்பு, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஐ நீட் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். அதாவது SVO. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, அதாவது அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் தேவை. எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ. இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு அப்படிங்கிறது ஐ. ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம், எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின் தேவை, நீட். ஐ எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின் நீட். இந்த மாதிரி சொன்னோன்னா திஸ் இஸ் ராங். ஒரு தடவை அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி அந்த டூ அப்படிங்கிற அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கேன் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களிடம் காய்கறி நறுக்கும் இயந்திரம் இருக்கிறதா? டூ யூ ஹாவ் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின். ஏன் இந்த இடத்துல டூ யூஸ் பண்ணுறோம்? அந்த யூ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது பன்மை வந்துச்சுன்னா அந்த இடத்துல டூ தான் யூஸ் பண்ணணும். டூ யூ ஹாவ் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின்? ஸோ டூ வி அப்படி அப்ளை பண்ணி பாருங்கள். டூ வி ஹாவ் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின், டூ தே ஹாவ் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின், இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சிங்குலர், ஒருமை வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அவரிடம் ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஹீ ஹாவ் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ நீட் எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின், அதை அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், டூ யூ ஹாவ் அ வெஜிடபிள் கட்டிங் மிஷின், இதையும் அனலைஸ் பண்ணியாச்சு. தென் தேர்ட் ஒன், எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் கொடுக்க முடியுமா? அந்த முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேன் அப்படிங்கிற கொஸ்டின். கேன் யூ கிவ் மீ எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின்?
தமிழ் பேச தமிழ் புரிஞ்சுக்கிற தெரியாத ஒரு இடத்துல நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம். ஓகே, கேன் யூ கிவ் மீ எ வெஜிடபிள் கட்டிங் மிஷின்? எனக்கு ஒரு காய்கறி நறுக்கும் இயந்திரம் கொடுக்க முடியுமா? அந்த கேன் யூ அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கேன் யூ ப்ளஸ் வேர்ப், கேன் ஐ ப்ளஸ் வேர்ப், கேன் ஹீ ப்ளஸ் வேர்ப். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ உங்களுடைய டர்ன். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக உங்களால் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ட்ரை பண்ண ஹெசிடேட் பண்ணுவோம். சென்டென்ஸ் தப்பாக வந்துச்சுன்னா, கொஸ்டின் தப்பாக வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெசிடேஷனை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு ஒரு ஃபைல் தேவை, உங்களுக்கு ஒரு ஃபைல் செக் பண்ண வேண்டும். அதனை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஃபைல் கொடுங்க, நான் செக் பண்ணணும். ஓகே, அந்த வாண்ட், செக் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். நிறைய வகைகளில் கேட்கலாம், பட் ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். வாண்ட், செக், எனக்கு அந்த ஃபைல் சரிபார்ப்பதற்காக வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் டூ அப்படிங்கிற வார்த்தையில் உருவாக்கணும். டூ டீட்டெயில்ஸ் செக், நீங்கள் அந்த ஃபைலை வைத்திருக்கிறீர்களா, நான் சில விவரங்களை சரிபார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்து கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கொஸ்டின். அந்த சென்டென்ஸ், அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? எனக்கு அந்த ஃபைலை என்னிடம் கொண்டு வந்து தர முடியுமா? அந்த ஃபைலில் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஒரு ஃபைல் தேவைப்படுது செக் பண்ணுறதுக்கு, சில டீட்டெயில்ஸை செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் தேவைப்படுது. அதை நீங்கள் இன்னொருத்தட்ட கேட்குறீங்க. ஓகே, ஐ வாண்ட் தேட் ஃபைல் டு செக். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் முதல்ல இருக்குது, அதுக்கு அடுத்து வேர்ப், அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள். எனக்கு அந்த ஃபைல் சரிபார்ப்பதற்காக வேண்டும். தமிழ் வாக்கியங்களில் வார்த்தைகளை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம், அர்த்தம் அதே அர்த்தம் தான் வரும். ஓகே, சரிபார்ப்பதற்காக எனக்கு அந்த ஃபைல் வேண்டும் அப்படி சொல்லலாம். அந்த ஃபைல் எனக்கு சரிபார்ப்பதற்கு வேண்டும் அப்படி சொல்லலாம். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் தமிழுடைய சிறப்பம்சம். பட் இங்கிலீஷில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஐ வாண்ட் தேட் ஃபைல் டு செக். அந்த டு செக் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும் சென்டென்ஸில். டூ யூ ஹாவ் தட் ஃபைல்? நீங்கள் அந்த ஃபைலை வைத்திருக்கிறீர்களா? டூ யூ ஹாவ் தட் ஃபைல்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான். டூ யூ ஹாவ், டூ யூ ஹாவ் தட் ஃபைல்? அந்த ஃபைலை வச்சுருக்கீங்களா? ஐ வாண்ட் டு செக் சம் டீட்டெயில்ஸ், நான் சில விவரங்களை சரிபார்க்க வேண்டும். ஐ வாண்ட் டு செக் சம் டீட்டெயில்ஸ். நம்ம கேஷுவலாக ஃப்ரேம் பண்ணலாம். கேன் யூ பிரிங் தட் ஃபைல்? பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. அந்த கொண்டு வர்றதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். கேன் யூ பிரிங் தட் ஃபைல்? ஐ ஹாவ் அ ஒர்க் இன் தட் ஃபைல். எனக்கு அந்த ஃபைலில் சில வேலைகள் இருக்குது. ஸோ கிராமர் தெரிஞ்சுக்கிறது போக வார்த்தைகளையும் நிறைய தெரிஞ்சுக்கணும். வெக்காபுலரி ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கேஷுவலான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் எப்படி பேசணும், எந்த மாதிரி இங்கிலீஷில் கேள்விகள் கேட்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.